சீராரும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் மதனமென திகழ்வரத கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செய்ய மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு முறுக்கு சிப்ஸ் காரவகைகள் தயாரிப்பாளர்கள் முதலாம் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள மரியாதைக்குரிய கௌரவ தலைவர்கள் சஞ்சுராஜ் அவர்கள், திரு சுலைமான் அவர்கள், திரு ரங்கசாமி அவர்கள், திரு பாலாஜி அவர்கள், திரு சண்முகநாதன் அவர்கள், திரு பெட்சுமேன் அவர்கள், திரு ரங்கசாமி அவர்கள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள், மரியாதைக்குரிய உறுப்பினர்கள், நன்கொடையாளர்கள் மற்றும் ஆதரவாளர்கள், மேலும் நமது தொழில்துறையை சேர்ந்த அன்பார்ந்த நண்பர்கள் அனைவர்களுக்கும் நமது சங்கத்தின் முதலாம் ஆண்டு விழா சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். நமது சங்கத்தின் முதலாம் ஆண்டு மகிழ்ச்சியுடன் பெருமையுடன் வரவேற்கின்றேன். இந்த பொதுக்குழு கூட்டத்தின் தனி சிறப்பு அளிக்கிறது. உண்மையில் இங்கு வருகை தந்துள்ள அனைவரும் இந்த நிகழ்வின் முதன்மை விருந்தினர்களே. இன்றைய நாள் நமது சங்கத்தின் பயணத்தின் ஒரு முக்கியமான மைல்கல்லாகும். ஒருங்கிணைப்பு, ஒற்றுமை மற்றும் பொறுப்புணர்வு ஆகியவற்றின் அடிப்படையில் உருவான இந்த சங்கம் இப்போது ஒரு முறையான அமைப்பை முன்னேறி வருகிறது என்பதற்கான சான்றாகவே இந்த முதலாம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் அமைகிறது. இந்த நிகழ்ச்சிகள் சங்கத்தின் நோக்கம், நிர்வாக பார்வை மற்றும் தொழில் சார்ந்த முக்கிய அம்சங்கள் பகிரும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது. அனைவரையும் ஒத்துழைப்புடன் இந்த பொதுக்குழு கூட்டம் பயனுள்ளதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் அமைக்க ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒற்றுமையே வளம், ஒற்றுமையே வளர்ச்சி. நன்றி. இந்த சங்கத்தின் உருவாக்கியதற்கும் அது எதிர்கால பார்வைக்கும் தொடர்ந்து வழிகாட்டி வரும் நமது மருத்துவக்குரிய தலைவர் திரு கே.எம். சுலைமான் அவர்கள் தங்களுடைய தலைமை உரையாற்ற வழங்க வேண்டிக் வருமாறு பணிகள் அழைக்கிறேன். மரியாதைக்குரிய கௌரவ தலைவர்கள், நிர்வாக குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள், நமது தொழில்துறையை சேர்ந்த அன்பார்ந்த உறவுகள் அனைவருக்கும் எனக்கு மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் இங்கு ஒன்று கூடியிருப்பது ஒரு ஆண்டு பொதுக்குழு கூட்டமாக மட்டுமல்ல, நமது சங்கத்தின் பயணத்தில் ஒரு முக்கிய மைல்கல்லாகவும் அமைகிறது. இந்த முதல் ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தில் நமது சங்கத்தின் மீது வைத்துள்ள நம்பிக்கையுடன் தங்களின் நேரத்தையும் இறைமதிப்பட்ட பணிகளையும் ஒத்துழைத்துக் கொண்டு இங்கு வருகை தந்துள்ள ஒவ்வொருவரையும் நேரில் சந்திப்பதில் எனக்கு மிகுந்த பெருமையும் உள்ளார்ந்த மகிழ்ச்சியும் ஏற்படுகிறது. இந்த சங்கத்தில் இன்றைக்கு மட்டுமே தேவையான ஒன்றல்ல, நாளைய நாட்களுக்கும் மிக அவசியமான ஒன்று. நமது தொழில் சூழல் தொடர்ந்து மாறிக்கொண்டிருக்கிறது. விதிமுறைகளை கடுமையாகின்றன, போட்டி அதிகரிக்கிறது. நமது தொழிலிடமிருந்து ஒற்றுமையான வலிமை பாதுகாப்பு அளிக்கிறது. ஒற்றுமையுடன் செயல்படும் போதுதான் நிலத்தன்மை உருவாகிறது. ஒன்றிணைந்த குரலே அதிகாரம் பெறுகிறது. பொறுப்புடனும் ஒழுங்குடன் செயல்படும் போது தான் நமது தொழில் நம்பகத்தன்மையை பெறுகிறது. இந்த சங்கம் பெறும் ஒரு அல்ல, இது ஒழுங்கு, பொறுப்பு மற்றும் நம்பகத்தன்மை ஆகியவற்றின் அடையாளமாக இருக்க வேண்டும். இந்த மதிப்புகளே நாம் யார் என்பதை நிர்ணயிக்கும். சமூகமும் அரசும் நம்மை எவ்வாறு பார்க்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கும். ஒரு உண்மையை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நாம் நம்மையே ஒழுங்குபடுத்திக் கொள்ளாவிட்டால் நாளை நம்மீது ஒழுங்குகள் திணிக்கப்படும். ஒழுங்கமைப்பு நமக்கு பேச்சு பொறுப்பை அளிக்கிறது, கலந்துரையாடும் வாய்ப்பை வழங்குகிறது, வழிகாட்டும்
வருகிறது. ஆனால் ஒழுங்கின்மை நம்மை நிறைவேற்றப்பட்டது, நிச்சயமாக கைவிடப்பட்டது. அதனால்தான் இந்த சட்டம் உறுப்பினர்களின் குரலாக மட்டுமல்ல, ஒரு பாதுகாப்பு தாசமாக செயல்பட வேண்டும் என ஆசைப்படுகிறேன். ஒழுங்குபடுத்தப்பட்ட உற்பத்தியாளர்களின் நேர்மையான நடைமுறைகளை தமது தொழிலில் கேட்டதாக நம்பி நலனை பாதுகாக்கும் அவசரமாக இருந்தது. இன்று நாம் எடுக்கும் முடிவுகளை நாளை இந்த துறையில் யார் முடிவார்கள் என்பதை தீர்மானிக்கும். நாம் உருவாக்கும் ஒழுங்கு கடைபிடிக்கும் நெறிமுறைகளும் வருங்கால தலைமுறைகளுக்கும் ஒரு வழிகாட்டியாக அமையும். நமது அடுத்த தலைமுறை, குறிப்பாக உயர் கல்வி பெற்ற இளைஞர்கள் இந்த தொழிலை நம்பிக்கையுடன் பெருமையுடன் முன்னெடுத்து செல்லும் வகையில் ஒரு சூழலை உருவாக்குவது நமது கடமையாகும். இந்த தொழில் குழப்பமான ஒன்றாக அல்ல, ஒழுங்கமைக்கப்பட்ட மரியாதைக்குரிய வலுவான தொழிலாக அறியப்பட வேண்டும். ஒற்றுமையான சங்கம் என்றால் பாதுகாப்பான தொழில், பாதுகாப்பான தொழில் என்றால் நிலையான வளர்ச்சி, நிலையான வளர்ச்சி என்றால் உறுதியாக இருந்தால் இந்த உணர்வுகளுடன் ஒன்றுடன் தெளிவுடனும் பொறுப்புடனும் நாம் அனைவரும் கொண்டிருப்போம் என்ற நாளுக்காக மட்டுமல்ல, நாளை தலைமுறையாகவும் இந்த சங்கத்தை வழிபடுத்துவோம் என உறுதியேற்போம். இத்துடன் எனது சிறிய உரையை முடித்துக் கொண்டு அனைவருக்கும் பணிவான நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். சங்கத்தின் செயல்பாடுகள், நிர்வாக முன்னேற்றம் மற்றும் இதுவரையிலான பயணத்தை உறுப்பினர்களுடன் பகிர்ந்து கொள்ள நமது செயலாளர் திரு தங்கசாமி அவர்களை விடைக்கு அளிக்கிறேன். இங்கே மேடை வீட்டிலிருக்கும் தலைவர் அவர்களே, பொருளாளர் அவர்களே, நமது கௌரவ தலைவர்கள் சண்முகநாயகன் அவர்களே, பாலகிருஷ்ணன் அவர்களே மற்றும் இணைச் செயலாளர், துணைச் செயலாளர் மதன்கார், இணைச் செயலாளர் ஆனந்த பிரிவினை மற்றும் கௌரவ அமைப்பாளராக இருக்கும் டி சந்திரன் அவர்களே, எம்.கே. ராதா அவர்களே, செல்வம் அவர்களே, கே.ஆர். முத்தன் அவர்களே மற்றும் அனைவரும் மற்றும் இங்கு வந்திருக்கும் உறுப்பினர்கள், நமது தயாரிப்பாளர் சங்கத்தின் உறுப்பினர்கள் உறவுகளையும் வருகிற வரை இந்த காலை நேரத்தில் வணக்கத்துடன் வரவேற்கிறேன். இந்த சங்கம் முதல்ல எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது? 2024 அந்த பெரும்பாலும் நாம் சிஎஸ்டி ஒரு 5% இருந்தது 12 ஆகிட்டாங்க. ஆனால் அந்த 12% ஆகும்போது நாம் எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலை. ஏன்னா நமக்குன்னு ஒரு சங்கம் இல்லை. அந்த சங்கம் இல்லாதனால நாம் யாரை போய் பார்ப்பது? இந்த மாதிரி நேரத்தில் அவர் கே.எஸ். சிவராமன் அவர்கள், பாலகிருஷ்ணன் மற்றும் சத்யராஜன், மோகன் எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு பண்ணோம். இது தயாரிப்பாளர் சங்கம் ஆரம்பிக்க வேண்டும். அப்படி ஆரம்பித்தோம்னா நாம் நிர்வாகிகள் ஒரு யாரையும் சந்திக்க வேண்டும், நமது குறைகளை சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு ஒரு சங்கம் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. அந்த எண்ணத்தின் பிறகுடனாக 2024 நவம்பர் மாதம் நாம் சங்கத்தை ஆரம்பிப்பதற்காக ஒரு கூட்டம் போட்டோம். அது ஆரம்பித்த சோழாவில் நடந்தது. அந்த நாம் எதிர்பார்த்ததை விட அதிகமாக 50-60 பேர் உறுப்பினர்கள் 100 பேருக்கு மேலே வந்தாங்க. அது ஒரு முதல் வெற்றி. அடுத்ததாக சங்கத்துக்கு ஒரு சங்கம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ஒரு இடம் வேண்டும். அதுக்கு அந்த இடத்தை தேடணும். அப்போ நமது பாலகிருஷ்ணன் அவர்கள் அந்த இடம் தர என்று முன் வந்தார். அது வலசரவாக்கம் நல்ல பயன்படுத்த நல்ல இடமாக அமைந்தது. அதில் சங்கம் பயணிக்க ஆரம்பித்தோம். கமிட்டி மெம்பர்கள் எல்லாருமே சேர்ந்து நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். ஆண்டு விழா பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். அந்த ஆண்டு விழாவை எப்படி செய்வது அப்படின்னு ஆலோசனை பண்ணும்போது இது நாம் முறையாக உறுப்பினர்கள் தயாரிப்பாளர் எல்லாரும் நேரடியாக பார்த்து அவங்களுக்கு அழைப்புகளும் காலமும் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. அந்த எண்ணத்தின் பெருமையாக
எல்லோருக்கும் அந்த அழைப்புகள் நேரடியாகவே போய் அதை கொடுத்தோம். அந்த அழைப்புகள் கொடுக்கும்போது 2 பிரிவாக பிரிந்து செயல்பட்டோம். இந்த முக்கியமா இந்த செயல்பாட்டுக்கு முக்கியமா காரணம், நான் செயலா இருந்தா கூட இளைஞர்கள் நல்ல ஒத்துழைப்பு, முக்கியமா அப்துல் நாசர், ஆனந்த பெஞ்சமின், ரஞ்சித், மதன்ராஜ் போன்ற இந்த இளைஞர்கள் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். நாங்கள் என்ன ஆலோசனை செய்து என்ன நினைக்கிறோமோ அதை அவர்கள் செயல்படுத்தினார்கள். அதனாலதான் இவ்வளவு இந்த பிரமாண்டமான ஆண்டு விழா நடக்கிறதுக்கு காரணமானவர்கள். இத்தோடு அந்த கமிட்டி மெம்பர் ரமேஷ், கிஷோர், ராமச்சந்திரன், அகமது சையத், நமச்சிவாயம், பலராமன், வைத்தியநாதன் போன்ற கமிட்டி உறுப்பினர்களும் இதற்காக ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். இது இன்னும் இந்த சங்கம் மேல்நிலைத்த 1வது ஆண்டு விழா, அடுத்து 2வது வருஷத்தை எடுத்து வைத்திருக்கிறோம். இது இன்னும் மேலும் வளர வேண்டும் என்றால் எதனால வளர்ச்சிக்கு காரணம் என்ன? ஏன்னா மாசம் நாங்க கமிட்டி இருக்கிறோம். அந்த கமிட்டி ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறோம். அந்த பரிமாற்றத்தின் விளைவாக என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அந்த எண்ணத்தை உருவாக்குறோம். அந்த எண்ணங்களின் உருவாக்கம் வெற்றியை பெறுகிறது. நாம் வாழ்க்கையிலே நாம் எப்பயுமே பாசிட்டிவா நினைச்சால், நேர்முறை எண்ணங்களாக நினைக்கும் பொழுது அந்த எண்ணங்களுக்கு ஒரு வலிமை உண்டு. அந்த வலிமைதான் நம்மை வழிநடத்தும். நாம் இங்கே ஒற்றுமையே பலம், ஒற்றுமை வளர்ச்சி அப்படிங்கிறத தாரக மந்திரமாக ஏற்று நாம் இதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த ஒற்றுமைக்கு மூல காரணம் உறுப்பினர்கள் தான். இந்த உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு கொடுத்தால்தான் நாம் வளர்ச்சி அடைய வேண்டும். இன்னும் நீங்கள் மேலும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த சங்கத்தை, பயன்பாளர் சங்கத்தை வளர்ச்சி அடைய வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். நமது இந்த விழாவிற்காக ஸ்பான்சர் செய்துள்ள அனைத்து ஸ்பான்சர்ஸ்களையும் அழைத்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். திரு மாமு மசாலா அவர்கள், ஜெயராம் ப்ராசஸ், ஸ்வஸ்திக், டைனமிக் இன்ஜினியர்ஸ், சாண்டாஸ் மசாலா, சஞ்சய் கெமிக்கல்ஸ் மற்றும் ஃபேக்டோரியல் இண்டஸ்ட்ரீஸ் அனைவருக்கும் நன்றி.